ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். சென்னை ஆவடியிலிருந்து வேலு அப்படின்ற ஒரு எழுதியிருக்காரு சுவாமிஜி. வாழ்க்கைக்கு தேவையான நல்ல கருத்துக்களை கூறி வரும் சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை வழங்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் இக்கடிதம் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய மனைவியின் பெயர் புஷ்பா. எங்களுக்கு திருமணம் ஆகி 20 வருடங்கள் ஆகின்றது. ஆனால் எந்த ஒரு ஒற்றுமையும் எங்களுக்குள் இல்லை. எனக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். பெரியவளின் பெயர் தமிழ்ச்செல்வி, அவளுடைய நட்சத்திரம் ரேவதி, ராசி மீனம். என்னுடைய சின்ன மகளின் பெயர் தாமரை செல்வி, சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி. பெரியவள் 8ஆம் வகுப்பு படிக்கின்றாள். ஆனால் அவளுக்கு புரிதல் என்பது குறைவு. மேலும் படிப்பிற்கு அடிப்படையான முன்னேற்றம் அவளிடம் எதுவும் இல்லை. சிறியவளுக்கு புரிகின்றது, ஆனால் படிப்பில் அவளுக்கு நாட்டம் இல்லை. இதனால் என் மனைவி மற்றும் நானும் மிகுந்த கவலையில் உள்ளோம். இவர்களுடைய படிப்பு சிறந்தும் வாழ்க்கை சிறப்பாக அமையும், குடும்பத்தில் அமைதியும் வளர்ச்சியும் ஏற்படவும் நீங்கள் தான் நல்ல வழி கூற வேண்டும். மற்றும் என்னுடைய மனைவியின் மனநிலை சரியாகவும் நீங்கள் தான் ஒரு நல்ல தீர்வு கூற வேண்டும் ஐயா. சுவாமிஜி, இவங்களுடைய மகள்களுடைய படிப்பு சிறந்து விளங்குறதுக்கு இவங்க என்ன பரிகாரம் செய்யலாம்னு சொல்லுங்க. உங்கள் மனைவியோட ஆரோக்கியத்துக்கும் குழந்தைகளோட கல்விக்கும் என்ன விதமான பரிகாரம் வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிற திருக்கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சில விஷயங்கள் நீங்களே ஃபாலோ பண்ணலாம். திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் வருஷா வருஷம் போயிட்டு வர்றது நல்லது, இல்லை ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு திருச்சியிலேருந்து உங்களுக்கு ஒரு திருச்சி டோல்கேட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே உத்தமர் கோயில் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பிச்சாண்டவர் சன்னதி அப்படின்னு சொல்லுவாள். அந்த கோயிலுக்கு, அந்த ஆலயத்துக்கு திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு கேலண்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வரிசையாக பார்த்துட்டே வரலாம். அதில் திருவோணம்னு போட்டிருக்கோம். அந்த திருவோணம்னு போட்டிருக்க அன்றைக்கி அந்த உத்தமர் கோயில் போய் நீங்கள் புறப்படுறது அப்போ ஒரு நாள் முன்னே கிளம்பலாம், இல்லை 2 நாள் முன்னே கூட கிளம்பலாம். ஆனால் அந்த கோயிலுக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணுறது திருவோண நட்சத்திரம் அன்றைக்கி தரிசனம் பண்ணுங்கள். அங்கே பிரம்மாவுக்கும் சிவபெருமானுக்கும் மகாவிஷ்ணு பெருமாளுக்கும் தனி சன்னதி உண்டு. அங்கே சிவபெருமான் பிச்சாண்டவராக வந்ததாகவும் மகாலட்சுமி அருள் பாலித்ததால் உங்களுக்கு பரிபூர்ணம் அடைஞ்சதாகவும் ஒரு ஐதீகம் வச்சுருக்கா. இங்கே மும்மூர்த்தி ஸ்தலம்னு சொல்லுவாள். அந்த இடத்த மும்மூர்த்தி ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த இடத்துக்கு போய் அங்கே சரஸ்வதியோட சன்னதி தனியாக இருக்குது. அந்த சரஸ்வதியும் தரிசனம் பண்ணிட்டோம், பெருமாளையும் தரிசனம் பண்ணி சிவபெருமானையும் தரிசனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுங்கள். அப்புறம் அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கலாம் கிட்டத்தட்ட. குணசீலம், அதாவது திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமி காட்சி கொடுக்குறார். அங்கேருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் தாண்டி வரும். குணசீலம்னு கேட்டால் சொல்லுவாள். அந்த குணசீலம்ன்ற கோயிலுக்கு போய் அன்றைக்கே போனால் விசேஷம், இல்லைன்னா அடுத்த நாள் போகலாம். போய் அங்கே இருக்கிற சுவாமியை தரிசனம் பண்ணி அங்கே பிரசாதம், துளசி தீர்த்த பிரசாதம் வாங்கிக்கோங்க. அடுத்து நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், இது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க?
நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டில் பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ. ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.